ஆனால் இன்றைக்கி வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சு இன்றைக்கி வந்து தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு படித்து ஐபிஎஸ் சார்ந்த அதிகாரி வந்து தன்னைத்தானே சட்ட ரீதியாக எல்லா இதையும் சந்திக்காமல் மக்களை ஏமாற்றுற விதமாக வந்து தன்னைத்தானே வருத்தி வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப காமெடியாக இருக்குது. அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இயக்குநர்கள் வந்து அவர் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லா இந்த பேய் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த கதையெல்லாம் நல்லா பண்ணுவார். நல்ல வருமானம் வரும், அதை செய்யலாம். அவர் சாட்டையாலே அடிச்சுட்டு போனால் வருமானம் நிறைய வரும், தமிழ்நாட்டுக்கு நிதி கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு அவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ, அவனை பற்றி பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை ப்ரோ. நாங்கள் வந்து டிவிக்கே கட்சிக்காரரு, அவனை பற்றி நாங்கள் எதுவும் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. என்ன மரியாதையில்லாத பேசுகிறீங்களே ஒரு தலைவர்? மரியாதை இல்லாதனா நமக்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. அவரை பற்றி நம்ம பேசுறதுனாலேயும் நம்மளாலேயும் ஒன்றும் இது இல்லை. ஓகேவா? சரி. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிறாரு. திமுக அரசை வந்து கடுமையாக குற்றச்சாட்டுறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து சாட்டிகள் அடிச்சுக்கிட்டு இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, அது வந்து எதுவும் பண்ண முடியாது. அது வந்து இவர் சொன்னால் அது பதவி விட்டு விளங்க முடியுமா? மக்கள் ஆட்சி சாட்டையால் தன்னைத்தானே அடிச்சுக்கிறார். இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? சாட்டியல்னா அவர் எதோ ஒரு வகையில் சாட்டியால் அடிச்சுப்பார். அதுக்கு அவர் சொல்ல வேண்டிய என்ன பதில் இருக்கு சொல்லு. அவரே அடிச்சுக்கிறாரு, அதனால் எந்த இது இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் தன்னைத்தானே வந்து சாட்டையால் அடிச்சுக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணா? அவர் பயங்கரமான காமெடி நடிகருங்க. சினிமா சான்ஸ் கொடுத்தவங்க நல்லா நடிப்பார். ஊர்லலாம் கூட அந்த பூசாரிகள்லாம் வராங்கல்ல, ஊரு படிச்சுட்டு இந்த மாதிரி பேய் விரட்டுறதுக்கு அந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு அவரை வந்த ஆள். பேய் ஓட்டத்துக்கு அண்ணாமலை அவர்களை ஆளுங்க. சூப்பரான ஆள். ஓகே, நன்றி. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து சாட்டையால் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து அவர் போராட்டத்தை வந்து அறவழியில் போராடணும். சாட்டையால் அடித்து போராடுறது அது தப்பு. இதே கலவரம் வந்து மணிப்பூர்லேயும் நடந்துச்சு. பாஜக ஆட்சி எதுவும் கண்டுக்கல. அதனால் அறவழியில் போராட்டம் அண்ணாமலை அவர்கள். இது வந்து தப்புங்க. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, பொறுப்போடு நடந்துக்கணும். அறவழியில் எப்படி போராடணுமோ அந்த அளவுக்கு போராடணும். அவர் தமிழக அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கணும், இல்லை அறவழியில் உண்ணாவிரதம் போராடுங்க. இல்லை, அவர் உண்மையிலேயே வந்து சாட்டையால் அடிச்சுக்கிறாருங்களா, இல்லை அரசியல் ரீதியான ஒரு ஆக்டிங்கான்னு? அது வந்து அவருக்கு தான் தெரியும். படம் நடிக்க போகலாம், அறவழியில் போராட சொல்லுங்கள், நல்லது. அவர் ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவர், அறவழியில் போராடட்டும்.